நமது தமிழ்நாடு அரசு அன்பு கரங்கள் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை செப்டம்பர் 15, 2025 அன்று தான் தொடங்கி வச்சிருக்காங்க. இதன்படி பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6086 மாணவர்கள் இதனால் பயனடைவாங்க. அவங்க 12ஆம் வகுப்பு படிக்கும் வரைக்கும் அல்லது 18 வயது வரைக்கும் அவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர் இருவரையுமே இழந்த குழந்தைகள் இதற்கு தகுதியுடையவர்கள். சப்போஸ் பெற்றோர்ல ஒருவரை தான் இழந்திருக்காங்க அப்படின்னா, ஒருவரை இழந்த பராமரிப்பற்ற குழந்தைகள் அவங்களும் இந்த அன்பு கரங்கள் திட்டம் மூலியமா பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அன்பு கரங்கள் திட்டம் தாயுமானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா உயர் கல்விக்கு, அதாவது கல்லூரி கல்விகளுக்கு செல்லும் போது இந்த மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம உயரிய திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த அன்பு கரங்கள் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, பெற்றோர் இல்லாத குழந்தைகள் கல்வி இடைநிற்றலை குறைக்கணும் அப்படின்றத அதனுடைய முக்கியமான நோக்கம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த முகாம்கள்ல இந்த அன்பு கரங்களுக்கான மனுக்கள் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. இந்த திட்டத்தின் போதவே ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் நம்மளுடைய முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலை உணவு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுல 21 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காரு.